6 லட்சம் ரூபா பொறுமதியான காரை தான் நீங்கள் பார்க்குறீங்க. இதுதானே இப்போ எல்லாம் படியில் ஒடுக்கிய வேண்டிய ஒரு GR 4599 இந்த மோட்டரை. இந்த காரை பாருங்க, பெசோ ஜப்பான் வாகனமாம், KK 6627 என்ற வாகனம். இதில் பாருங்க ஒரு ஆட்டோ ஒன்று நிற்குது. 6,50,000 ரூபாய்க்கு இந்த ஆட்டோ கொடுக்குறான். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டீபன் வியூஸ் என்ற எமது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் கரைத்துத்துறை வீதியிலே அமைந்துள்ள கல்வியங்காட்டு சந்தியில இருந்து உள்ளுக்கு ஒரு 50 மீட்டர் உள்ளூர் வரைக்கும் SS கார் விற்பனை நிலையம்னு சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கிறது. அந்த போட்டுக்குள்ள இருக்கின்ற அவருடைய SS ராஜா அவருடைய கார் விற்பனை நிலையங்கள் இருக்குது. விற்பனை நிலையத்தில் இருக்கின்ற வாகனங்களை நீங்க தற்போது பார்க்கப்படுங்கள். அதனுடைய விலைகளை, அது என்னென்ன விலையில போகுது, அது தொடர்பான காணொலியை அவரோட கேட்டு அறிஞ்சு கொள்வோம். வேறுங்கள தொடர்பான காணொலியை பாடுறது. இப்ப அந்த வாகன விற்பனை நிலையத்தை தான் நாங்கள் தற்போது வந்திருக்கிறோம். பாருங்க, அதுல EPCS 7502 சொல்லி அந்த நீல ஊதா கலருடைய வாகனம். இந்த கார் இது என்ன விலை? அந்த வாகனம் 38 37 லட்சத்துக்கு இந்த கார் விற்பனை ஆகின்றதான். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இந்த வாங்க எப்படி இருக்கு பாருங்க. அந்த கார் இந்த இதுல பாருங்க கண்டிஷன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். உள்ள பார்த்தோன்னே எல்லா இடுக்கையில பாருங்க எப்படி இருக்குது. AC எல்லாம் இருக்கு. இந்த வாகனத்தின் கண்டிஷன் அதுகளை பாக்குறீங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுல 4 பேர் பயணிக்க முடியும். பாருங்க ஊதா கலருடைய நீளம் அதைத்தான் பாக்குறீங்க. எப்படி வாகனத்தின் இன்னைக்கு அப்படி வாகனத்தின் ஃபுல் பெயிண்ட் பாருங்க எப்படி இருக்கான்னு சொல்லி நல்ல கண்டிஷன் ஆயிருக்கு. பாருங்க 6 லட்சம் ரூபா பொறுமதியான காரை தான் நீங்க பாக்குறீங்க. எப்படி காரை பாருங்க, எப்படி மாடலான ஸ்ரீலங்காண்ட அடிச்சிருக்கு. ஸ்ரீலங்காண்ட அடிச்சு அந்த ரேசிங் மாடல் கார் மாதிரி தான் இருக்குது. பாருங்க இது 6 லட்சம் ஆகுங்க. பாருங்க எப்படி இல்லையே பாருங்க, நல்ல மாடல் காரா தான் இருக்குது. பாருங்க இன்னும் எடுத்து முருகி தள்ளி ஓட வேண்டியான அப்படி இருக்குது. இது பாருங்க உள்ளுக்கும் அப்படி நல்ல எப்படி இருக்குங்க. உள்ளுக்கும் நல்ல கண்டிஷனா தான் இருக்குது. பாருங்க 6 லட்சம் ரூபாய் பொறுமதியான கார். நம்புவீங்களா? நம்பித்தான் ஆகணும். பார்த்தீங்களா எப்படி டயர் எல்லாம் நல்ல டயர் வளம். மோட்டர் சைக்கிள் விற்கிற விலைக்கு கார் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. 6 லட்சம் ரூபாய் தந்துட்டு பெற்றுக்கொண்டு செல்லுங்கள். எப்படி வாகனம் 6 லட்சம் என்று சொல்லுறார். எப்படி விலையை பார்த்தீங்க, எப்படி வாங்கணும் 6 லட்சம் வந்து சொல்லினம். எப்படியான காரை தான் நீங்க பாக்குறீங்க. இந்த ரேஸ் மாடல் காரை தான் பாக்குறீங்க. இன்னும் அந்த ஹெட் லைட், முன்னுகளை லைட்டுகளை தாங்க 6 லட்சம் ரூபாய் காரம். மிகவும் அதிக சந்தர்ப்பம் முன்புங்கள் 6 லட்சம் ரூபாய்க்கு பொறுமதியான மலிவு விற்பனையில கார் விற்பனை செய்யணும். இன்ஜின் எல்லாம் நல்ல கண்டிஷனா எல்லாம் வசதியா இருக்குது. வந்தா நீங்க பெற்றுக்கொள்ளலாம். இந்த காரை பாருங்க 18 லட்சத்துக்கு விற்பனை ஆகுதுதான். 18 லட்சம் என்ன பாருங்க, 18 லட்சத்துக்கு ஒரு மோட்டரைக்கு விற்பனை செய்யற விற்பனை என்ன விலை போகுது அதே மாதிரி தான் ஒரு காரை எடுத்து விடலாம். 18 லட்சத்துக்கு ஒரு காரை வாங்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த கண்டிஷன் சொல்லி உள்ளே போய் பார்க்கணும் பெரிய பெரிய இருக்குன்னு சொல்லி பாருங்க. 18 லட்சமா பாருங்க எப்படி காரன்னு சொல்லி. 9 லட்சத்துக்கும் அவர்கிட்ட கார் எல்லாம் இருந்திருக்கு. அது விற்பனை ஆகிட்டுதான். இப்போ இந்த 18 லட்சத்துக்கு அந்த காரை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. பாருங்க எப்படி சொல்லி பாருங்க எப்படி இருக்குண்டா. காரனுடைய கண்டிஷன் அதுல தான் பாக்குறீங்க. 18 லட்சமா இப்படி இருந்து ஓடாவட்டியா நாங்கள் இப்படி இருந்து பாருங்க. 18 லட்சம் தான் இப்படி இருந்து அப்படி இருந்து முறுக்க வழியாதான் 18 லட்சமா இப்படி 18 லட்சம். அது யாருடைய பின்னி தோட்டங்களை பாருங்க. இதெல்லாம் அந்த ரேசிங் கார்கள் அதுல பாருங்க. அதே மாதிரிதான் அந்த தோட்டம் அழைக்கிறாங்க. சில்வர் மாதிரி எல்லாம் போட்டு இன்னைக்கு நல்ல கண்டிஷனா இருக்குது பாருங்க. இந்த ஆட்டோக்காரங்க 6,50,000 ரூபாய் பொறுமதியான ஆட்டோவை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. எப்படி ஆட்டோக்காரங்க ஒரு பச்சை கலர் ஆட்டோ எப்படி இருக்கான்னு பாருங்க. உள்ளுக்கு பாருங்க, உள்ளுக்கு அது இந்த கண்டிஷன் எப்படி இருக்கான்னு சொல்லி போய் பார்க்க பாருங்க.
உள்ளுக்கெல்லாம் நல்ல கொண்டிஷனா இருக்கு பாருங்க. உள்ளுக்கு போய் இருந்தோடனே இப்படித்தான் எடுத்து முறுக்க வேண்டியாங்க. 6,50,000 காசு கொடுத்தா இப்படி ஆட்டோ வழியிலிருந்து ஓட வேண்டியாங்க. 6,50,000 பெறுமதியான ஆட்டோ. ஒரு மோட்டார் சைக்கிள் விலை தான் பாருங்க. எப்படி சீட்டு எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு. ஒரு நல்ல கொண்டிஷனா இருக்கு பாருங்க. இந்த நல்ல கொண்டிஷனா இருக்குது. இந்த இது ஆட்டோ 6,50,000 டயர் எல்லாம் பரவாயில்ல பாருங்க. இல்லை எல்லாம் பாருங்க. பின்தோட்டத்தை பாருங்க. 6,00,000 பரவாயில்ல. 6,00,000 பெயிண்ட் எல்லாம் பெயிண்ட் பண்ணிருக்கணும். வருகையில பெயிண்ட் எல்லாம் பார்த்து எப்படி நம்பர் தகவலுடன் காணப்படும். 6,50,000 பெறுமதியான ஆட்டோவை தான் பாக்குறீங்க. பாருங்க இதே பாருங்க மோடிஜையில் கொண்டா மோடிஜையில் இதானே இப்போ எல்லாம் படிகள் ஓடிக்க கொண்டு தெரியும். BR 4599 இந்த மோட்டரை 1.30 சொல்லி நகரும். 1.30க்கு விற்பனையிலே இதுதான். அதோட கொண்டிஷனை தான் பாக்குறீங்க. 1.30 மிக குறைந்த விலையில் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாருங்க டயர் எல்லாம் நல்ல டயர். எப்படி டயர் நடக்கிறாங்க எப்படி இருந்தாங்க. 1.30 அந்த முடிஞ்சது. இந்த காரை பாருங்க 184863 இலக்கத்தையுடைய ரேஸ் மாடல் காரை தான் பாக்குறீங்க. இது 10 லட்சமா. இது 10 லட்சம் மலிவு விற்பனை. ஓடி பாருங்க 10 லட்சம் முடிய இந்த காரை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு போய் பார்ப்போம். அது இந்த கலரை பாருங்க. கலர்கள் எல்லாம் வெளி தோற்றம் எல்லாம் நல்ல இதா இருக்கு. பெயிண்ட் எல்லாம் நல்ல அடிச்சிருக்கீங்க. இல்ல நல்ல மாடல் பாருங்க. இந்தியாவில் பின்னுக்காங்க வாகனத்தின் ரேஸ் மாடல். ரேசிங் கார்களுக்கு தருமே இல்லை அந்த மாடல் மாதிரி அந்த ஒரு கட்டு மாதிரி பின்னால வரும். அதே மாதிரி ஒரு தோற்றத்தில இந்த ரேஸ் மாடல் காருக்கு வடிவமைச்சிருக்கிறேன் பாருங்க. இந்த இது இந்த இலக்கத்தை பாருங்க. இப்படி பின் தோற்றத்தை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. உள்ள போய் அப்படியே என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். 10 லட்சம் 10 லட்சத்துடைய காரை தான் நீங்க பாக்குறீங்க. இப்போ ஒரு மோட்டர் சைக்கிள் 10 லட்சம் ரூபாய் போகக்கூடிய மோட்டர் சைக்கிள் போகுது. இதனுடைய எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ள போய் பார்ப்போம். இந்த காரண்ட பாருங்க மாடலை பாருங்க எப்படி ஏசி எல்லாம் இருக்குது பாருங்க. பின்னுக்கு எல்லாம் மாடல் 10 லட்சமா பாருங்க. பின்ன மேலே எல்லாம் பாருங்க. 10 லட்சத்துடைய காரை தான் நீங்க தற்போது பாக்குறீங்க. ஸ்டேரிங் பாத்தீங்கன்னா சரி நாங்கள் வேற இருக்கோம் அப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது 10 லட்சம். 10 லட்சத்தை கொடுத்துட்டு நாங்கள் அப்படி ஓட வேண்டிய எப்படி காரண்டு தான் இருக்கு. இன்னும் உருக்க வேண்டிய 10 லட்சத்தை கொடுத்துட்டு அப்படி நல்ல விலையில மலிவு விற்பனையில எல்லாம் இருக்குது அவர்கிட்ட. இது 10 லட்சம். அது ஆட்டோ 6 லட்சம். அப்படி ஒவ்வொரு விலையில இருக்குது. அப்படி தொடர்ச்சியா மற்ற வாகனங்களை பெற்று அறிஞ்சு விடணும். ஆக்டர்னார் பட நடிகர்னார் போயிடும் அந்த வாகனம் மாதிரி தான் இருக்குது. இந்த ஆமின்ற வாகனம் மாதிரி அப்படிதான் முதலாயிருது. 29 லட்சம் ரூபாய் இந்த பெறுமதியான இந்த ஜீப்பை தான் பாக்குறீங்க பாருங்க. ஜீப்புக்குள்ள உள்ளுக்கு இருந்து அந்த டூரிஸ்ட் ஆக்கள் போற ஆக்களுக்கு இருந்து சீட்டு போகக்கூடிய மாதிரி இந்த வசதிகள் இருக்காங்க. இந்த ஏறி இருந்து போகலாம். நல்ல கொண்டிஷனாக இருக்குது. காரண்ட பின்பகுதியை தான் நீங்க பாருங்க. ஜீப்புங்க பின்பகுதியை பாக்குறீங்க. 29 லட்சம் சொன்னா வெட்டி காசுல உடனே வாங்கி கொண்டு போகலாம். டீசல் கேன்கள் போடாது. டீசல் கேன்கள் டயர் எக்ஸ்ட்ரா டயரும் கொண்டு வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா டயர் இந்த ஜீப்புல பின் தோட்டத்தை தான் பாக்குறது. 29 லட்சம் மலிவு விற்பனையில் காணப்படுகின்றது. இந்த வாகனத்தை பாருங்க NPVAA 3849 உடைய இலக்கத்தையுடைய மகேந்திரா வாகனம் 27 லட்சத்துக்கு விற்கப்படுகிறது. விற்பனையில இருக்கு. எப்படி வாகனமானு சொல்லி சுத்தி அடிக்கி பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. நல்ல கொண்டிஷனா இருக்குது பாருங்க. இந்த நல்ல வாகனம் வெள்ளை நிறத்தினுடைய அழகிய தோற்றத்திலே காட்சி அளிக்கின்றது.
அந்த வாகனத்துடைய பின் அமைப்புகளை பார்ப்பீங்க. அந்த அதனுடைய வாகனத்தினுடைய உள்பகுதி டிரைவிங் பகுதியை தான் நீங்கள் தற்போது பார்க்குறீங்க. எப்படி சீட்டை பாருங்க எப்படி இருக்கு, எல்லாம் நல்ல கொண்டிஷனாக இருக்குது பாருங்க. வந்து 27 லட்சத்துக்கு இந்த வாகனம் விற்பனைக்கு இருக்குதான் பாருங்க. பின்னுக்கு அப்படியே பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லி. பின்னுக்கு அந்த வாகனத்தில் பொருட்கள் கொண்டு போகிற ஆக்களுக்கு தான் இந்த வாகனம் சரி பாருங்க. பின்னுக்கு அப்படி நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது பாருங்க. அது இந்த டயர் வளர்த்த பாருங்க, டயர் எல்லாம் நல்ல கொண்டிஷனாக தான் இருக்குது. 27 லட்சத்துக்கு விற்பனைக்கு இருக்குது. பின் தோற்றத்தை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 27 லட்சத்துக்கு விற்பனைக்கு இருக்குது. மிக குறைந்த விலையிலே விற்பனைக்கு வாங்கிருந்தது. அந்த வாகனத்தை தான் பார்க்குறீங்க பாருங்க. அதனுடைய தோற்றங்கள் உள்ளுக்கு பாருங்க, கண்ணாடிகள் எல்லாம், டயர் எல்லாம் நல்ல இதாக பாருங்க. டயர் நல்லா இருக்கு. சிறியா சாயி துணி. இந்த ஜீப்பை பாருங்க, ஜீப்பு 44 லட்சம் விலையில இருக்குதாங்க. இந்த மாடலை பாருங்க, 31, 29, 92 லட்சத்துக்கு ஜீப்பு 44 லட்சத்துக்கு விற்பனையில் இருக்கிறாங்க. 44 லட்சத்துக்கு விற்பனை இருக்கின்ற ஒரு ஜீப்பை தான் நீங்க பாக்குறீங்க. அது மேலே ஏறி பார்ப்போம் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க. மேலே ஏறி 44 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஜீப்பில் நாங்கள் இப்போ ஏறி இருக்கிறோம். இந்த ஜீப்பின் மாடலை பண்ணி தற்போது இப்படி ஒரு விலையில ஒரு 6 லட்சத்துலேயும் இருக்குது காரு. இந்த சொன்னா நம்ம நாட்டிலும் 6 லட்சம் பெறுமதியெல்லாம் இருக்குது. இது 44 லட்சத்துக்கு விற்பனையில் இருக்கின்றது. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் அவருடைய ஃபோன் நம்பரில் நாங்கள் தெரியப்படுத்துகிறேன். SS வாகன விற்பனை நிலையம் கல்வியங்காட்டிலே இருக்குது. நீங்கள் விடையுங்கள் மலிவு விற்பனையிலே வாகனம் விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார். இந்த காரை பாருங்க, பெசோ ஜப்பான் வாகனமாம். KK 6627 என்ற வாகனம். வாகனத்தின் தோற்றத்தை பார்க்குறீங்க. இது 46 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையில் இருக்குது பாருங்க. டயரை பாருங்க, டயர் இல்லைன்னா இல்லை கண்டிஷனாக இருக்குது. அதோட அந்த அது வாகனத்துல திறந்து பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எப்படி வாகனம் பாருங்க. ஏசி வேலை செய்கிறது பாருங்க, கூலாக இருக்குது. 46 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையில் இருக்கின்ற பெசோ வாகனம், ஜப்பான் வாகனமும் பாருங்க. அந்த வாகனத்தின் சீட்டுகள் பின்னங்களை பாருங்க எப்படி இருக்காண்டு. பெசோ வாகனம் 46 லட்சம் ரூபாய்க்கு விற்பனைக்கு இருக்கின்றது. பின்ன பாருங்க என்ன தோட்டாங்க, பின் தோட்டத்தை அப்படி பாருங்க. அந்த வெள்ளையும் பளிச்சந்தி இருக்குது பாருங்க. அந்த கலரும் பளிச்சந்தி இருக்கின்ற அந்த வெள்ளை வாகனம் பசு வாகனம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறது. 46 லட்சம் ரூபாய் பெறுமதியான வாகனம். கல்வியங்காட்டு சந்தியிலிருந்து கோண்டாவில் நோக்கி செல்கின்ற பாதையிலே இருக்கின்ற SS ராஜா அவர்களுடைய வாகன விற்பனை நிலையத்தில் நாங்கள் வருகை தந்து வாகனங்களுடைய பெறுமதிகள் மற்றும் அதனுடைய தோற்றங்கள் பற்றி உங்களுக்கு விளக்கமாக தெரிவித்திருப்போம். அந்த காணொளிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள். காண்டிவேன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தருங்கள். நன்றி, வணக்கம்.